அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஷார்ட் இன்ட்ரோ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்ட்ரோ சொல்கிறேன். இதனுடைய வீடியோ ஃபுல் லென்த் உள்ள இருக்குதுங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 1/7/2026 தினமலர் வீடியோங்க. ஜூலை 1 புதன்கிழமை. சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆன்சர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோம், இந்த ஆன்சர்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஹிண்ட்லாம் கிடைக்குது, எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோ சால்வ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பல இடம் வேஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 1. இன்றைக்கி முதல் நாள் ஜூலை மாதத்தில் புதன்கிழமை. கேள்வி என்னன்னு பார்ப்போமா? 1/7/2026 1 by 1 சால்வ் பண்ணலாம். 1 இடமிருந்து வலம். சுவரொட்டி என்பதற்குள் ஒரு உணவுப் பொருள். இந்த வேர்டுக்குள்ள ஒரு உணவுப் பொருள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி. ரொட்டி அப்படின்னா பெட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ரொட்டி பெட். ஓகே. 1 மேலேருந்து கீழே ரோல் ஆரம்பிச்சுக்குங்க. இன்று டேஷ் நாளை கடன் என்ற அறிவிப்புகளை சில கடைகளில் காணலாம். இன்று ரொக்கம், நாளை கடன். நாளைங்க வார்த்தை இல்லை, இன்றைக்கி கேஷ் கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? கடனை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் கேஷ் கொடுத்து, ரொக்கம்ங்கிறது கேஷ் கொடுத்து வாங்குறது. கேஷ் அப்படிங்கிறதான் ரொக்கம். ஓகேங்களா? ரொக்கமாக வாங்குங்க. இன்று ரொக்கம், நாளை கடன். நாளைங்க வார்த்தை இல்லை, மாற்றி போயிட்டே இருக்குங்கிறதுக்காண்டி கடையில் எழுதி போடக்கூடிய பழமொழிகளில் ஒன்று. 2 மேலேருந்து கீழே டீல ஆரம்பிச்சுக்கும். கடைசி ஆங்கில மாதம். ஆங்கில மாதத்தில் 12 மாதம் உண்டு. கடைசி மாதம் என்னது? டிசம்பர். டீல ஆரம்பிச்சுக்கு டிசம்பர். ஓகே. அப்போது 6வது கேள்வி இடமிருந்து வளம் என்ன? கேல ஆரம்பிச்சு 3வது எடுத்து இம்மு இருக்குங்க. பொன்னியின் செல்வன் கதை தொடக்கத்தில் குறுநில மன்னர்கள் கூடி இந்த மாளிகையில் சதிவு செய்தனர். பொன்னியின் செல்வனில் எந்த மாளிகையில் போய் சதி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடம்பூர் மாளிகை. கடம்பூரில் உள்ள மாளிகையில் போய் சதி செய்வாங்க. ஓகேங்க. அப்போ 8 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? 2வது எழுத்து இதில் இருக்குது. மழை பொழிவு காரணமாக அமைவது. மழை பொழிய காரணமாக அமைவது. மழை பொழிவதற்கு எது காரணமாக அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாமளாக வளர்க்கக்கூடிய மரங்கள் சொல்லுவோம். ஆனால் கார் மேகம்னு சொல்லலாம். கருமையான மேகம் வந்ததுன்னா மழை பெய்யும். கார் மேகம், கருமையான மேகம் இருக்குன்னா அந்த மேகம் முழுக்க தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே. போர் நடக்கும் இடம். அஜித் நடித்த திரைப்படம் பெயர் கூடையான். போர் நடக்கக்கூடிய இடம் அமர்க்களம். அஜித் படம் சொல்லலாம். ஸோ களம், அமர்க்களம். ஓகேங்களா? சில நேரத்தில் அந்த எடிட்டர் அந்த இக்கெல்லாம் விட்டுருவாரு, நேற்று ஒரு இடத்துல விட்ட மாதிரி. அமர்க்களம். ஓகேங்களா? இது எப்போ வந்த படம்னா 1999 அஜித் ஷாலினியும் நடிச்சிருப்பாங்கல்ல, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். ஓகே. 3 இடமிருந்து வளம் என்ன? வேஷம் போட இது பூசுவாங்க. வேஷம் போடுவதற்கு மேக்கப் போடுவாங்க, பவுடர் போடுவாங்க. ஆன் வந்துருக்குங்க. வேறு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? 4 மேலேருந்து கீழே. எதையும் டேஷ் இதையும் கொண்டவர். அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லல, அவர் எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர். ஓகேங்க. இப்போ ஆன்ஸுக்கு என்னன்னு சொல்லலாம்? மேக்கப்புக்கு அரிதாரம் பூசிக்கொண்டு நடிப்பார்கள். அரிதாரம்னா மேக்கப். ஓகேங்களா? அரிதாரம் பூசுவதுன்னு சொல்லுவாங்க மேக்கப்புக்கு. 7 இடமிருந்து வளம் என்ன? குட்ட குனியாதே சொல்லலாம், குனிவதான்னு கேட்கலாம். நான் குனிவதான் மட்டும் எழுதுவேன். குட்ட குனிவதா. இன்னொன்று விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் குட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம குனிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பழமொழியே சொல்லுவாங்க. குட்ட குனிவதும் குனிய கொதிப்பதும் மடத்தனம். சரிங்களா? குட்ட குனிஞ்சிக்கிட்டு அமைதியாக வாய் மூடிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
இது பாரதியார் சொல்லலைங்க, பழமொழி. குட்ட குட்ட குனிவதும் இல்லை, தட்ட தட்ட எழுபவனும் இல்லை. ஓகேங்களா? இது பாரதியாரில் அவுத்தியம்பாளகுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க, அது கிடையாது. ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே. வழக்கமானது, சிறப்பாக எதுவுமே இல்லை. வழக்கமாக ரெகுலராக உள்ளதுதாங்க, ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. அப்போ சாதாரணமானது தான். சாதாரணம். ஓகே, சாதாரணம்னு எழுதிட்டீங்க. அப்போ 9 இடமேந்து பலம் என்னன்னு பார்ப்போமா? நேல முடிஞ்சிருக்குங்க. உண்டியலில் எவ்வளோ பணம் சேர்ந்தது என்பதை இனிதான் கவுண்ட் பண்ணணும். அப்படின்னா இனிமேதான் எண்ணணும், எண்ண வேண்டும். ஓகேங்களா? அப்போ 9 மேலேருந்து கீழே என்ன 7 ஆரம்பிச்சுக்குங்க. அஷ்டலட்சுமிகளில் என்பது அஷ்ட என்பது எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு கேட்காங்க. அஷ்டலட்சுமிகள் அப்படின்னா 8 வடிவங்களாக உள்ள லட்சுமிகள். அப்போ அஷ்டம்னா 8. இந்த அஷ்டலட்சுமிகள் என்னங்கிறது மட்டும் நான் வேகமாக சொல்லிடுறேன். ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யலட்சுமி, தனலட்சுமி. ஓகேங்க. 12 இடமந்து வளம் என்ன? தானா எனக்கு அது எனக்கு அதை கொடு. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் சலங்கை எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்க விலனே தேவா சூப்பர் சாங். கொஞ்சம் சலங்கை. செம்னி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் 1962 இல்லை, 1962 வந்த படம் தாங்க. ஓகேங்களா? படம் பேர் கொஞ்சம் சலங்கை. ஓகே. அப்போ 15 இடமேந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? கிளி. கிளிக்கு வேறு சொல் என்ன சொல்லுங்க? கிள்ளை, என்னது சுவாகதம், இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம வழக்கமாக சொல்கிறது அஞ்சுகம் அப்படின்னு சொன்னால் கிளி தான். பதில் என்ன? அஞ்சுகம். அஞ்சுகம்னு என்னது? கிளி. ஓகேங்க. இப்போ 15 மேலேருந்து கீழே பார்க்க போகிறோம். கேள்வி என்ன? கொட்டி தீர்க்கும் மழையை டேஷ் மழை என்பது. கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையை ஆன்சருக்கு அடை மழைன்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக பெய்யக்கூடிய மழை. இப்போ 16 இடமேந்து வளம் என்னன்னு பார்ப்போம். பதில்னா ஆன்சர்ஸ். வினா விடைன்னு கேள்வி பதிலில் சொல்லுவோம்ல, ஆன்சர்ஸுக்கு என்னன்னு சொல்லுவோம்? விடை. சரிங்க. இப்போ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 2 எழுத்து இம்மில் இருக்கு. மிக சிறிய அளவு, ரொம்ப கொஞ்சமான அளவு, உனக்கு இம்மி அளவு கூட தாழ மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சில். பதில் என்ன? இம்மி. அப்போ ஈல வந்து 13 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லை என்பதற்குள் ஒரு தாவரத்தோடைய பாகம். இல்லைங்க வேர்டுக்குள்ள ஒரு தாவரத்தோடைய பாகம் இருக்குதாங்க. இல்லை மட்டும் கட் பண்ணிடுங்க. இலை. பதில் என்ன? நம்மளுக்கு தேவையான பதில் இலை. அப்போ 17 இடமேந்து வளம் என்ன? அதிகம், ரொம்ப இருக்கிறது. அதிகமாக வந்து மீள ஆன்சருக்குன்னா மிகையாக இருக்குதுன்னு சொல்லலாம். மிகை. இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 8 மேலேருந்து கீழே பார்க்க போகிறோம். கால ஆன்சருக்கு மரடோனா, மெஸ்ஸி, பீலே ஆகியவை இந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்கள். மரடோனா வந்து கால்பந்து தான். அவங்க 3 பேருமே கால்பந்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 3 பேருமே கால்பந்து சொல்லலாம். மரடோனாவும் மெஸ்ஸியும் வந்து அர்ஜென்டினா டீமு, பீலே வந்து பிரேசில் டீம். ஓகேங்களா? ஓகே. 10 இடமேந்து வளம் என்ன? 2வது எழுத்து பேல ஆன்சு, கடைசி இம்மில் இருக்குது. அறிவுரை. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஏற்றுக்க மாட்டாங்க, சொல்லிட்டு சிலர் கேட்கவே மாட்டாங்க. அந்த அறிவுரையை சொல்லக்கூடியது என்னென்னா போதனைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இங்கே என்னன்னு சொல்லலாம்? உபதேசம். உபதேசம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த வேர்டு கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு 11 மேலேருந்து கீழே பார்ப்போம். கேசரி
உள்ளே ஒப்புக்கொள்ளும் சொல். எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது. சரிங்க சரிங்க. பதில் என்ன? கே கட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடியது சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி, 14 இடமந்து வளம் என்ன? பொம்மை. பொம்மையை நீங்கள் வேறு என்னன்னு சொல்லலாம்? பொம்மையை வந்து பதுமை அப்படின்னு சொல்லலாம். பொம்மைனா அழகாக இருக்கக்கூடிய பொம்மை, இல்லைன்னா ஒரு பெண் வடிவம், இல்லைன்னா சிற்பம்னு சொல்லலாம். அதே வேர்டுக்கு பதுமை சொல்லலாம். ஓகேங்களா? அழகிய பெண் இல்லைன்னா சிற்பம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இல்லை கைப்பாவைன்னு சொல்லலாம், வேலின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? கடைசி கேள்விங்க இதான். தோல்வியே வெற்றி பாதையின் முதல் டேஷ். தோல்வியே வெற்றியுடைய பாதையுடைய முதல் படி. ஒருத்தன் தோல்வியிலேருந்து மேலே வரனா அவனுக்கு அந்த தோற்றதுக்குரிய காரணத்தை எல்லாத்தையும் தேடிட்டு எதுக்காக தோற்றோம், நம்ம எப்படி தோற்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டு வருவான். ஓகேங்களா? அதை தான் வாழ்க்கை. சரிங்க. இதில் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா, எது தர்மம், நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்தது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.